அப்படி இல்லடி, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். அந்த கவர்மெண்ட் லாயர் இருக்கார்ல, ஆமா. அவர் வீட்டுக்கு தான் போறோம். லாயர் வீட்டுக்கா? எதுக்கு? விஷயம் இருக்குடா. இப்பவே போணுமா? நைட் ஆயிடுச்சு. நமக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை அப்பப்ப கிளியர் பண்ணியே ஆகணும். நைட்ல தான் உனக்கு சந்தேகம் வரணுமா? இந்த வீடியோ அவருக்கு எப்படி கிடைச்சது, யார் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியணும். கண்டிப்பா ராகவன் மாமா வெளியவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதை கொடுத்துருக்கணும். மேரி கிட்ட சாட்சி சொல்ல சொன்ன அந்த பொண்ணு தான் இதை கொடுத்துருக்கணும். மரா, அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டாடா. அதனாலதான் மாட்டிக்க கூடாதுன்னு தப்பு தப்பா பிளான் பண்றான். கூடிய சீக்கிரமே அவளே வெளியில வந்து தனக்கும் அந்த ஆக்சிடென்ட்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லதான் போறான். நீ வேணா பாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நான் நாளைக்கு கோர்ட்ல அது ஏஐன்னு சொல்லலான்ட்டு இருந்தேன். அது ஏஐ தான்டா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அந்த ஏஐ கிரியேட் பண்ண சொன்னது யாருன்னு தெரியணும்ல. வேற லெவல், சான்ஸே இல்ல. நானே பாதி லாயர் தான். உன்னை நான் தானே வெளியில கொண்டு வந்தேன், மறந்துட்டியா என்ன? ஆமா இல்ல? ஏண்டி ஆ, பேசாம நீயே லாயருக்கு படிச்சா என்ன? ஆ? இல்ல, எப்படி விஜி சும்மா இருக்க மாட்டா. அவளால வீட்டுல இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ. நம்ம வீட்லயே ஒரு லாயர் இருந்துட்டா நமக்கு வக்கீல் ஃபீஸ் மிச்சம்ல. இல்ல, நீ வாயாடிதான். ஏற்கனவே உன்கிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. அதுதான், ம். அதையவே ப்ரொஃபஷன் ஆக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ல. நானும் என் பொண்டாட்டி வக்கீல்னு சும்மா கெத்தா ஊருக்குள்ள பீத்திட்டு தெரியுவன்ல. ஏண்டா, உங்க அண்ணன் ஜெயில இருக்காரு, ஆனா கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்காடா? ஜாலியா இருக்க. நான் ஜெயிலுக்கு போனப்பவே கவலைப்படல. நீ என்னைக்கு நான் உன்னை பத்தி கவலைப்பட்டிருக்க? ஆனா இருந்தாலும் நீ கொஞ்சம் மாறிட்ட மாதிரி தான் தெரியுது. மாமாவுக்கு புடிச்ச புள்ளைய வர மாறிட்ட. இதுல அவரே உன்னை நல்ல புள்ளன்னு வர சொல்லிட்டாரு. கெத்து வேற. சும்மாவே உன்னை கையில பிடிக்க முடியாது. இப்ப சொல்லவா வேணும்? உண்மையா சொல்ல போனா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. டேய், நான் ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். நான் பேச்சுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். ஏதோ மனசுல இருந்த பாரம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பஞ்சு காத்துல பறக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு என் மனசு. இத்தனை நாளா அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அன்னைக்கு தெரிஞ்சிடக்கூடாது, உனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பதறி பதறி, தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து, எப்பா நான் நானாவே இல்ல. இப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆக்சிஜன் இல்லாம அடைச்சு வச்சிருந்த ரூம்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. ஐ எம் ஹாப்பிப்பா. புரிஞ்சா சரிதான். இனியாவது யார்கிட்டயும் எதையும் மறைக்காதீங்க. முக்கியமா என்கிட்ட மறைக்காதீங்க. சரி சொல்லு. என்ன? அதான் எதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கியோ அதை சொல்லு. இப்பவே சொல்லணுமா இல்ல ராகவனை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா சொல்லவா? பின்ன இனி என்ன, ராகவனை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே. அதான் நம்ம இருக்கோம்ல. முக்கியமா பாதி லாயர் நீங்க இருக்கீங்கல்ல. அப்போ சரின்னு உண்மை நிறைய மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல. ஆமா, அப்கோர்ஸ். எங்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்புறம் உன்னால கையில பிடிக்க முடியாதே. டேய், மரியாதையா ஒழுங்கா இப்பவே உண்மையை சொல்லிரு. என்ன மிரட்டுறியா? அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். அப்பெல்லாம் எதுவும் இல்ல. நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. டேய், உண்மையிலே ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். போ போ. நான் இங்க டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கேன், நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? மச்சான் மச்சான் மச்சான். என்ன பிருந்தா, தூங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற? ஏதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாமா? யோ, நான் விஜயா. சி, எந்திரி எந்திரி முதல்ல, சீக்கிரம் எந்திரி. யோ,
கர்மம், நீயா? பேயா? என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி இருக்கா? என்ன தலையாட்டுற? தலை இருக்காது தெரியும்ல. எழுந்து வா. இங்க பாரு விஜி, 2 பேருக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்படி மிட் நைட்ல எழுப்பி தனியா கூப்பிடுறதுலாம் நல்லா இல்ல. என்ன எனக்கு என் பொண்டாட்டிக்கும் வம்பிழுத்து விடலான்னு பாக்குறியா? ஆமா, இவரு பெரிய மன்மத ராசா. இவர் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண கூப்பிடுறாங்க. எழுந்து வாயா. ஏய், எதுக்கு கூப்பிடுறா இவ? என் பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆகுறது? அப்புறம் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பொண்ணு யாரு என்னன்னு எப்ப தெரிஞ்சாலும் உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். என்ன மச்சான்? என் அண்ணனுக்கு எதிரா நானே வேலை செய்யணுமா? இல்ல எனக்கு புரியல. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஓ, பெரிய விசுவாசியா நீ? பாசம் பொங்குதோ? நான் சொல்ற வேலைய செய்யலன்னா அப்புறம் உங்க அண்ணன் கூட நீயும் போய் குடும்பத்தோட களி அதத்தான் திங்கணும். ஓ சாரி மச்சான், இப்ப ஜெயில சாப்பாடெல்லாம் மாத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். களி கிடையாதான், ஜெயில் சாப்பாடு. அப்படி வச்சுக்கோன்னு. என்ன மச்சான், இங்க பாரு, இந்த மொறப்பு வெறுப்பு இதெல்லாம் என்கிட்ட காட்டாத. ஒழுங்கா நான் சொல்றத செய்யு. தேவையில்லாம என்ன கொலைகாரி ஆக்கிடாத மச்சான். மச்சான், எனக்கு கிரைம் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு. புரியுதா?